ஸ்கூலுக்கு போயிட்டு 2 பேரும் நல்லா படிக்கணும். என்ன புரிஞ்சுதா? நல்லா படிப்பேன்ப்பா. நான் கூட நல்லா படிப்பேன்ப்பா. அப்பா தான் சரியா படிக்காம ஸ்கூலுக்குலாம் போகாம சுற்றி இருந்துட்டு இப்போ வந்து படிக்காததுனால அப்பா வந்து பெயிண்ட் அடிக்கிற வேலைக்கு போயிருக்கேன். எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு உங்களுக்கே தெரியுதுல்ல. அதனால படிப்பு தான் ரொம்ப முக்கியம். அதனால நல்லா படிக்கணும். டீச்சர் சொல்லி கொடுக்குறதெல்லாம் காது கொடுத்து நல்லா கவனிக்கணும். புரியுதா? சரிப்பா, நான் நல்லாதாப்பா படிக்கிறேன். சதீஷ், உனக்கு தான் சொல்கிறேன், பசங்க கூட சேர்ந்து அமக்களெல்லாம் பண்ணக்கூடாது. நல்லா படிக்கணும், டீச்சருங்கள்ட்ட மரியாதை கொடுக்கணும். புரிஞ்சுதா? என்ன மாதிரி சேட்டெல்லாம் பண்ணிக்கினே படிக்காமல் சுற்றக்கூடாது. நீங்கள் 2 பேரும் நல்லா படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நான் வந்து சைக்கிள் வாங்கி தருவேன். நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு சைக்கிள்லேயே வந்துடலாம். கண்டிப்பாக வாங்கி தருவேன். டேய் அண்ணா, அப்பா சைக்கிள் வாங்கி தராருல, அதுக்காக நல்லா படிடா. சரி, ஸ்கூல் வந்துடுச்சு, இறங்குங்க. மணி ஆச்சு பேர், பெல் அடிக்க போகிறாங்க. அப்பா சாயங்காலம் வீட்டுக்கு வரும்போது எனக்கு பிடிச்ச அந்த சிப்ஸ் வாங்கினாங்கப்பா. வாங்கினரம்மா, வாங்கினரேன். இப்போ இன்னைக்கு வாங்கிட முடியாது பாப்பாவில். அப்பா கொஞ்சம் டைம் கொடுன்னா, அதுக்கு நிறைய காசு வேணும்ல, அப்புறம் வாங்கி தரேன். நீ முதல்ல நல்லா படி, அப்பா நீ கேட்கறதெல்லாம் வாங்கி தருவேன். டாட்டா பை பைமா, போயிட்டு வரேன். அப்பா சாயங்காலம் மறக்காம சிப்ஸ் வாங்கினாங்க. வாங்கினரேன். அப்பா பாவம்ல. ஆமாண்டி, அப்பா கூட நல்லா படிச்சிருந்தா டாக்டர் ஆயிருப்பாரு. பாரு, சரியா படிக்கிறதுனாலே பாவம் இப்போ பெயிண்ட் வேலைக்கு போயிருக்காரு. ஆமாண்டா, நம்ம நல்லா படிச்சு டாக்டர் ஆகணும். நான் வந்து போலீஸ் ஆக போறேன்டி. சரிடா, நீ போலீஸ் ஆகு, நான் டாக்டர் ஆகிறேன். ஒரு கடை கீரை எங்கன்னா பக்கத்துல இருக்குதா? தெரு முனைக்கு வர வேண்டியதா இருக்குது. ஒரு பொட்டுக்கல்ல வாங்க முடியுதா? ஏக்கோ, கண்ணு மணி தெரியாம எங்கக்கா ஓடி நிற்க வேகமா? ஒண்ணுங்கடி, கடையில போய் பொட்டுக்கல்ல வாங்க போறேன். இது கோமதி அக்காவா இல்லை ராதிகா அக்காவான்னு தெரியலையே. நான் ராதிகா தான். நம்ம மைண்ட் வாய்ஸ் கேட்டுச்சு. எங்கக்கா வேகமா ஓடி நிற்கீங்க? அதான் சொன்னேன்டி, பொட்டுக்கல்ல வாங்க போறேன். ஏன் கடையை வீட்டு பக்கத்துல வைக்க மாட்டீங்களா? தெரு முனையில தான் வைப்பீங்களா? எவ்வளவு தூரம் ஓடி வரது? ஏன் உங்க வீட்டுக்கு இருக்கும்போது வேணும் தர சொல்ல வேண்டியது தானே? நீ ஏன் ஓடி இருக்கா? அவர் வேலை கிளம்பி போயிட்டாரு. வீட்டுல இருந்தா நான் ஆரம்பிச்சிருக்க மாட்டேன். நான் எப்படி இருப்பேன்? அதானே பார்த்தேன். அவர் இருந்தால் அவர் தானே எல்லா வேலையும் செய்வார். நீருக்கு எடுத்து விட்டு ஏந்துக்க மாட்டியா? நீ எங்கடி போற? இது யார் குழந்தை இது? ஏக்கா, எனக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்குல்ல, மஞ்சள் மண்டை போட்டுங்கன்னா இதுதான்க்கா என் குழந்தை. அப்படியே அவங்க அப்பா மாதிரியே இருக்கு பாரு. எங்க கிளம்பிட்டீங்க 2 பேரும்? ஊருக்கு போறீங்களா? நான் எந்த ஊருக்கு போகிறது? ஊருக்கும் போல எங்கேயும் போல. இந்த பால்வடிக்கு போகிறேன். பால்வடி எதுவுமே விட்டு வரல. வீட்டில் சும்மாவே இருக்க மாட்டேது. அண்ணா கூட தண்ணியில் ஏறி உட்காந்துக்குது. எங்கே இருக்குன்னே தேடி கண்டுபிடிக்க முடியல. தண்ணியில் எங்கே ஊந்து போகுது சொல்லிட்டு பயந்து நேரத்துமே பால்வெளியில் விட்டு வரலான்னு போகிறேன். ஏன் ஸ்கூல்ல சேர்த்து விட வேண்டியது தானே? இப்போ சின்ன சின்ன பசங்களை ஸ்கூல்ல சேர்த்து விடுறாங்களே. ஏக்கா, சொப்பு சாமான் வச்சு விளையாடுறதுக்கு 1 லட்ச ரூபாய் 2 லட்ச ரூபாய் கேட்குறாங்க. அது எதுக்கு? பால்வெளிலேயே அதான் சொல்லி தர போகிறாங்க. ஒரு 5 வயசு வரைக்கும் பால்வெளிக்கு போட்டோம். அதுக்கப்புறமா வேணா ஸ்கூலில் சேர்த்துக்கலாம். ஆமாம்மா, நீ சொல்றது கூட சரிதா. பால்வடியிலே ABCD IE பாட்டு எல்லாமே சொல்லி தராங்க. எதுக்கு லட்ச ரூபாய் செலவு பண்ணணும்? அதுவும் இல்லாமல் அங்கேயே நல்ல சாப்பாடுலாம், சூப்பர் சாப்பாடுலாம் போடுறாங்க. அதுக்கப்புறம் முட்டை தராங்க, உருளைக்கிழங்கு வேக வச்சு தராங்க, அப்புறம் சத்து மாவு உருண்டுன்னு சொல்லிட்டு அது தராங்க. எல்லாமே தராங்க. அதை விட்டுட்டு நம்ம இது காசு கொடுத்து ஸ்கூலில் போய் சேர்த்து நம்மளே சாப்பாடு கட்டி கொடுக்கணும். ரொம்ப கஷ்டமாக இருக்குக்கா. காசில் செலவு பண்ணக்கூடாது. இங்கே இப்போ சத்தானதாக தராங்க. குழந்தைங்க அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே நல்லா ஜாலியாக விளையாடிட்டு வருங்க. ஆமாடி, நீ சொல்றது கூட சரிதாண்டி. நான் கூட பால்வடியில் தான் படித்தேன். என் பசங்க கூட பால்வடியில் படிக்க வச்சேன். பணம் இருக்கிறவங்க தான் குழந்தைங்களாம் குட்டி குழந்தைங்களாட்டின்னு போயிட்டு ஸ்கூலில் சேர்த்து பணத்தை செலவு பண்ணியிருக்காங்க. என் குழந்தை கூட பால்வடி போகலாம் அப்படின்னு சொன்னோன்னா ஜாலியாக கிளம்பி வந்துடுவா. அவளுக்கு அங்கே ரொம்ப போகிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏண்டி, அங்கே சத்து மாவு பவுடர் எல்லாம் கொடுப்பாங்கடி. அதை போய் நம்ம கூட சடங்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும்டி. சுத்தரி போட்டு நல்லா கலக்கி உருண்டை பிடிச்சி சாப்பிட்டாச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஏக்கா, அது நம்மளுக்குலாம் தருவாங்களா? குழந்தைங்களுக்கு தான் தருவாங்க. நம்மளுக்குலாம் எங்கே தருவாங்க? தருவாங்கடி. கர்ப்பிணி பெண்களுக்கு, அப்புறம் வயசுக்கு வந்த பெண்கள்லாம் இருக்காங்களா, அவங்களுக்குலாம் தருவாங்க. விலை கேட்டு பத்தராங்க. நான் அதெல்லாம் கேட்க மாட்டேன். குழந்தை கொடுக்குறாங்களா, அது வாங்கி சாப்பிட்டு வரும். நமக்கு என்ன வீட்டிலே சத்து மாவு ரெடி பண்ணி சாப்பிட வேண்டியதான். இவ ஒத்தி கூறு கெட்டவன். சரி போங்க, நான் போய் போட்டுக்கல வயலில் போய் சட்டி சாப்பிடணும். போங்க போங்க. பாப்பா, அங்கே பால்வடியில் கொடுக்குறதெல்லாம் கரெக்டாக சாப்பிடணும். வேஸ்ட் பண்ணக்கூடாது என்ன? சரிம்மா. அப்புறம் அங்கே என்ன சொல்லி தராங்க? அம்மா இங்கே வா வா, ஆசை முத்தம் தாத்தா, இலையில் சோறை போட்டு தூர ஓட்டு. ஐயா, சூப்பராக பாடுறீங்களே. வேற என்ன சொல்லி கொடுத்தாங்க? தோட்டத்தில் மேயது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்று குட்டி. அம்மா என்றது வெள்ளை பசு, உடன் அண்டையில் வந்தது கன்று குட்டி. அண்டையில் வந்தது கன்று குட்டி. சூப்பரா இருக்கே பாட்டு. இதை பார்க்கும்போது நம்ம ஞாபகம் வந்து நம்ம பாலடிக்கு போன ஞாபகம். தோ 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 நாய்க்குட்டி, தோ 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 நாய்க்குட்டி. அப்புறம் மறந்துச்சு பாட்டு. நல்ல நல்ல பாட்டுலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏக்கா, இத்தனை நாள் தான் வீட்டில் சும்மா இருந்துட்டோம்.
இப்போ வந்து வேலைக்கு வந்திருக்கிறோம். இப்போ வந்து பொறுமையாக இருக்கணும். இப்போ பொறுமையாக இருக்கக்கூடாது, பொறுப்பாக இருக்கணும். என்னடி சொல்ல வர நீ? அவங்க சொல்கிற வேலையை மடமடன்னு செஞ்சுட்டு சுறுசுறுப்பாக இருக்கணும். அப்படி என்னடி வேலை செய்யணும்? இதுக்கு முன்ன பின்ன நம்ம 100 நாள் வேலைக்கு வந்தது கிடையாது. இன்றைக்கி தான் வந்திருக்கிறோம். அவங்க மற்றவங்க என்ன வேலை செய்கிறாங்கன்னு பார்த்து அதை படி நம்மளும் செய்யணும். அதான் என்ன வேலை செய்யணும்? அக்கா அது ஒன்றும் இல்லைக்கா. நம்ம வந்து மண்வெட்டிலாம் எடுத்து வந்துருக்கோம்ல, கடப்பாரை மண்வெட்டி கத்திலாம். எங்கே வந்து செடியெலாம் வெட்ட சொல்கிறாங்கன்னா அந்த செடியெலாம் வெட்டணும். அப்புறம் பள்ளம் தோட சொல்கிறத பள்ளம் தோடணும். எங்கே குப்பலாக அதெல்லாம் க்ளீன் பண்ணணும். தேவையான செடியெலாம் வெட்ட சொல்லுவாங்க, அதெல்லாம் வெட்டணும். அதுதான் வேலை. ஆமாம், ஏரியில் வந்து தூர் வர சொல்லுவாங்க, குளம்லாம் தூர் வரணும். இனி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல இருக்கடி, எனக்கு பயமாக இருக்குடி. நான் இங்கே வேலை செஞ்ச பழக்கம், வீட்டு வேலை மட்டும் தானே நான் செய்வேன். இப்போ வீட்டு வேலை மாதிரி தான் இதுவும் ஈஸியாக தான் இருக்கும். ரொம்ப நேரம் வேலை வாங்க மாட்டாங்க, கொஞ்சம் நேரம் தான் செஞ்சுட்டு அப்புறம் நம்ம சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான். அப்படியே சொல்ற ரொம்ப கஷ்டமாக இருக்காதுல்ல? கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை. பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுக்கலாம், ஏதாவது பொருள் சாமான் கேட்டு வாங்கிறது காசு தேவைப்படும். நான் அந்த வேலைக்கு வரேன், அப்புறம் இங்கே வேலை செஞ்சு எனக்கு உடம்பு முடியாமல் போச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும்டி. நீ சொல்கிறது எல்லாமே புரியுது. ரொம்ப வேலைலாம் இருக்காது, ஈஸியான வேலை தான். அப்புறம் எங்கேயாவது செடி நட சொல்லுவாங்க லைனா, இந்த தெரு ஓரமாக அந்த ரோடு ஓரமாலாம் அந்த செடியில் நடணும். ரொம்ப கஷ்டமான வேலைலாம் இருக்காது. ரொம்ப தூரத்துக்கு நின்று மாதிரி இங்கேருந்து நம்ம 3 கிலோமீட்டர் நட சொல்லுவாங்க நம்ம ஊர் ஃபுல்லாக. இப்போ ஆளுக்கு பிரிச்சு விடுவாங்க, இத்தனை செடி நடணும், இவ்வளோ தூரத்துக்கு க்ளீன் பண்ணணும், இவ்வளோ தூரத்துக்கு வெட்டணும், அதெல்லாம் அளந்து நமக்கு விட்டுருவாங்க. இவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் வேலை செய்யணும் அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரி கணக்கு பண்ணிட்டு வேலை செய்ய சொல்லுவாங்க. சும்மா பயப்படாது நீ. ஆமாம், அதை குழுவாக பிரிச்சு விட்டுருவாங்க, இத்தனை பேர்னு. நம்ம சேர்ந்து தான் வேலை செய்ய போகிறோம், ஒருத்தராக எல்லா வேலை செய்ய வேணாம். சரி, நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இனி சாப்பாடு பில்லாம் எப்படி அடிப்பாங்க? சாப்பாடு பில்லு அதெல்லாம் கிடையாதுக்கா. அவங்களே சொல்லுவாங்க சாப்பிடுங்கன்னு. அப்போ நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிட வேண்டியது தான். காலையிலேயே சாப்பாடு கட்டின்னு வந்துடணும். ஏன்னா சீக்கிரமாக வந்துடணும். இப்போல்லாம் ரொம்ப லேட்டெல்லாம் வரக்கூடாது. காலையிலேயே சாப்பாடு கட்டின்னு வந்துடு. இங்கே வந்து கூட சாப்பிட்டு நம்ம அப்படியே வேலை ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா எல்லாரும் கையெழுத்து போடும்போது கையெழுத்து போட்டணும். புக்கு கொடுக்கும்போது கரெக்டாக கொடுத்தா தான் நமக்கு என்ட்ரி போடுவாங்க. கரெக்டாக அப்போ தான் காசு நம்மளுக்கு வந்து சேரும். காசுலாம் கையில் கொடுக்க மாட்டாங்களா? கையிலலாம் கொடுக்க மாட்டாங்க. பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டுடுவாங்க. நம்ம அங்கே போய் தான் எடுத்துக்கணும். ஏடிஎம் கார்டில் இல்லை பேங்க்குக்கு போய் தான் எடுக்கணும். அது ஒரு நல்ல வழி தான். கையில் கொடுத்தாங்கன்னா அன்னைக்கு செலவு சரியாக காலியாயிடும். எப்படா உடம்பு சரினா லீவ்லாம் போட்டுக்கலாம்லடி? அதெல்லாம் எனக்குனே ஒரு நாள் லீவ் போட்டுக்கலாம். அடிக்கடி லீவ் போட்டேன்னா அதோட நீ வேலைக்கு வர வேணாம்னு சொல்லுவாங்க. இல்லடி என்னைக்காவது ஒரு நாள் தாண்டி லீவ் போடுவேன். வேலைக்கு வர முதல் நாளே லீவ் பற்றி யோசிக்கிற பற்றியா நீ வேற லெவல்க்கா. ஏண்டி சும்மா கேட்டு வச்சுக்கிறேன்டி. நல்லா கேட்டப்போ. அப்புறம் அந்த தெருவில் தான் எங்கள் அக்கா வீடு இருக்குது, எங்கள் தங்கச்சி வீடு இருக்குது, எங்கள் பெரியம்மா வீடு இருக்குது. நான் போய் பார்த்துட்டு வரேன். அந்த மாதிரிலாம் போகக்கூடாது. வேலைக்குன்னு வந்துட்டு வேலையில் தான் குறியாக இருக்கணும். நீ கொடுத்துருக்க வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு வந்து யாரை பார்க்கணும் பார்த்துக்கலாம். புரிஞ்சுதா? இதெல்லாம் கண்டிஷன். இதுக்கெல்லாம் நீ ஒத்துப்பட்டேன்னா வேலைக்கு வா. சரிடி. நான் யார் வீட்டுக்கு போகிறேன்? உங்கள் வீட்டுக்கு தான் போகிறேன். நீங்கள் தான் இங்கே இருக்கீங்களா? எத்தனை அந்த மண் வெட்டி கத்திலாம் எங்கே போட்டீங்க? எங்கள் மக்கள் லிஸ்ட் வந்துடுறேன்டி. சரி வாங்க போகலாம். எல்லாரும் போகிறாங்க பாருங்க. இம்மா எவ்வளோ பேர் வந்திருக்காங்க வேலைக்கு? ஆமாம், நம்ம மட்டும்தான் வீட்டில் வெட்டியே சும்மா இருந்திருக்கோம். எவ்வளோ பேர் வந்திருக்காங்க பார்த்தீங்களா? வாங்க போகலாம். பேக் மாற்றி எடுத்துன்னு போயிட போகிறாங்க. நான் வேற இன்னைக்கு வந்து கறி குழம்பு எடுத்துன்னு வந்துருக்கேன். சாப்பிட்ற வரைக்கும் அதே ஞாபகத்தில் இருக்க முடியாது ராணிக்கு. ஆமாம், இவ சாப்பிடவே மாட்டேன், நான் மட்டும் தான் சாப்பிடுவேன். இவ அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன். புதுசாக இன்னைக்கு தான் வேலைக்கு வந்திருக்கோம், என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. எனக்கு பயமா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் பயம் இல்லை. நட வீட்லேயே நல்லா ஏமாத்தின்னு சுற்றி இருந்ததில்ல. வீட்டு வேலை செய்கிறேன் இன்னைக்கு ஒரு நாள் வேலை செஞ்சுப்பார். எங்கே வலிக்குதுன்னு தெரியும்.